அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நேத்து நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும்னு நம்புறேன். அதில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா அந்த டவுட்ஸ ரிசால்வ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா கிளாஸ் 2 ஓகேங்களா? கிளாஸ் 2ல நேத்து கிளாஸ் 1ல நம்பர் சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இன்னைக்கு நம்பர் சிஸ்டமோட செகண்ட் பார்ட் பார்க்குறோம். இதில என்னலாம் பார்ப்போம் அப்டின்னா, டிவிசிபிலிட்டி அண்ட் பெர்சன்டேஜ் பார்க்குறோம். ஓகேங்களா? நேத்து சொன்ன மாரியே தான். இந்த கிளாஸ் முடியும்போது இதில பார்த்தீங்க அப்டின்னா, பின்னால ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 10 கொஸ்டின்ஸ நான் மாத்தி மாத்தி டிஸ்ப்ளே பண்ணுவேன். அத பாஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு திரும்ப நீங்க ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்டின்னா, நான் அத சால்வ் பண்ணிட்டுருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா சம்ஸையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம். கிளாஸஸும் இதே மாரி தான் போகும். ஓகேங்களா? இதே மாரி தான் பார்த்தீங்க அப்டின்னா நமக்கு நெக்ஸ்ட் வர 19 இந்த கிளாஸோட சேர்த்து நெக்ஸ்ட் வர 19 கிளாஸஸும் சேர்ந்து போகப்போகுது. ஓகேங்களா? ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நமக்கு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா தமிழ்லயும் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா இதுக்கு முன்னால வந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் அந்த கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஷன் அப்ப பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் நம்ம டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல தான் பண்றோம். ஓகேங்களா? நம்ம ஈவன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லும்போது கூட நம்ம தமிழ்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம டிஸ்கஷன பார்க்கும்போதே ஈவன் கிளாஸஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம தமிழ் சொற்களும் பயன்படுத்துறோம். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னால அந்த மொத்த கொஸ்டின இங்கிலீஷ்ல படிச்சுட்டு, தமிழ்ல திரும்ப ரீட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு, கிளாஸ் ஆஸ் யூசுவல் இப்போ எடுக்கிற மாரியே நம்ம தமிழ்லயே எடுக்க போறோம். ஓகேங்களா? ஜிஎஸ் அண்ட் ஜிகே பத்தி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 மணி நேரம் பக்கம் இந்த வீடியோ வரும். ஓகேங்களா? 2 1/4க்கு மேலேயே வரும். அது ஏன் 2 1/4க்கு மேல அப்டின்னா ஆக்சுவலா 100 கொஸ்டின் தான். ஆனா ஏன் அவ்ளோ டீட்டெயில்டா வருது அப்டின்னா, நம்ம சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா ஆப்ஷன்ஸோட சேர்த்து குறிப்பா ஜிஎஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸோட சேர்த்து அத எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இதில ஜிஎஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எலாபரேட்டா ஜிஎஸ் அண்ட் ஜிகேவை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகாவீரா பத்தி ஒரு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அவர் எங்க பொறந்தாரு? அவரோட அப்பா, அம்மா யாரு? எங்க மோட்சம் அடைஞ்சாரு? அது அவர் எத்தனாவது தீர்த்தங்கரர்? இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புத்திஸ்ட் கவுன்சில் 4th புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. பட் நம்ம 4 புத்திஸ்ட் கவுன்சிலும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 4 புத்திஸ்ட் கவுன்சில் எந்த வருஷம் நடந்துச்சு, அந்த 4 புத்திஸ்ட் கவுன்சில் யாரோட ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்படி தான் எலாபரேட்டாக ஜிஎஸ் அண்ட் ஜிகேவை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். அது போக கவலையே படாதீங்க, ஜிஎஸ் அண்ட் ஜிகேக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் மெட்டீரியல் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? அண்டு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம உங்களோட டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். நேற்று இதை தான் பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னா 0 இல்லாமல் 1 2 3லேருந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே வரிசையாக போகிற ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது டெசிமல் இல்லாத எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறது. பேசிக்கலாக 0 + நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இதுலேயுமே டெசிமல் வராது, நெகட்டிவ் கிடையாதுன்னு பார்த்தோம். ஈவன் நம்பர்ஸ்னால் இரட்டைப்படையங்கள் 2 4 6 8ன்னு, ஆட் நம்பர்ஸ்னா 1 3 5 7 அப்படின்னு போகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பிரைம் நம்பர்ஸ்னா பகா எண்கள், அதாவது நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் 1 அதுக்கப்புறம் அதே நம்பர். ஓகேங்களா? காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எப்படி ஈவன் அண்ட் ஆட் ஒரு பேரோ, பிரைமும் காம்போசிட்டும் ஒரு பேர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2, ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் 2 அப்படின்னு பார்த்துப்போம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1 எதில் வரும் அப்படின்னா அது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் இன்டீஜர்ஸ் பார்த்துருவோம், ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருப்போம். அதே ஹோல் நம்பர்ஸ் நெகட்டிவ்லையும் இருக்குது அப்படின்னா அதுதான் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? பேசிக்கலாக ஹோல் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் + 0. ஓகேங்களா? ஹோல் நம்பர்ஸை நெகட்டிவ் பண்ணோம் அப்படின்னா அது இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னால் நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்டில் முடியணும். ரிப்பீட்டிங்காவோ, அதாவது ரிப்பீட்டிங், நான் எண்டிங், நான் ரிப்பீட்டிங், நான் எண்டிங்காகவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பை பார்த்தோம். அதோட வேல்யூ 22/7 தான் எக்ஸாக்ட் வேல்யூ. பட் நம்ம அதை கால்குலேஷன் ஈஸியாக 3.14 எழுதுவோம். இப்போ 3.14 எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, 3.1415
926535 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். அந்த 10ல் இதில் முடியாது. ஓகேங்களா, அப்போ ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸில் 3 டைப் இருக்குது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ டெசிமல்னா ஒரு பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் வரும். ஸோ இந்த பக்கம் இப்படி யூனிட், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ்னு போகிற மாதிரி இங்கே வந்து டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, THS அப்படின்னு முடிஞ்சுட்டே போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அண்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னால் வர்றதை ஒரே இதாக சொல்லலாம். பட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது சிங்கிள் டிஜிட்டாக தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரூலையும் பார்த்தோம். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் ஒரு நம்பரை வந்து எதாலெல்லாம் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வருமோ அதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 வந்து 1, 2, 3, 4, 6, 12 இது எல்லாமே அதோட ஃபேக்டர்ஸ். ஏன்னா 12/1 12, 12/2 6, 12/3 4, 12/4 3, 12/6 2, 12/12 1. ஓகேங்களா, இது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0வாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ரிமைண்டர் 0 இருக்கும். வேறு ரிமைண்டரே வராது. ஸோ மல்டிபிள்ஸ்னால் ஒரு நம்பர் இருக்குன்னா அதை ஃபர்தராக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறோம். ஓகே, ஒரு நம்பர் x × 1, x × 2, x × 3, x × 4 அப்படிங்கிறது அதெல்லாம் மல்டிபிள்ஸ். 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th டேபிள் இந்த பக்கம் வரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பக்கம் அதெல்லாமே வந்து மல்டிபிள்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்பாங்க பார்த்துருக்கோம். அண்ட் லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே 1 தான். ஓகேங்களா, ஏன்னா எல்லாத்துக்கும் காமனான ஒரு ஃபேக்டர் வந்து 1 தான். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள்ஸ் வந்து ஹையஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அதனால் லோவஸ்ட் காமன் மல்டிபிள் LCM அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 1 to 10 வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 1 to 10ல் ரிப்பீட் ஆகும், 11 to 20ல் ரிப்பீட் ஆகும், 21 to 30ல் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். அண்ட் 5ஆல் முடிகிற ஒரு நம்பர் ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்கட்னு பார்த்துருப்போம். அப்புறம் கியூப்ஸ் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நம்பரோட கியூப் ரூட்டோ ஸ்கொயர் ரூட்டோ கொடுத்துருந்தாங்க, ஒரு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஷார்ட்கட்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி. ஸோ இந்த டிவிசிபிலிட்டியில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னா, ஸோ இந்த 2, 3, 4, 6, 7, 8, 10 வரைக்கும், அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பட் இதை வந்து இந்த ஆர்டரில் பார்க்க மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2, 4, 8 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 and 10, 3 and 6 அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பேராக வச்சு பார்ப்போம். ஏன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ ரிலேஷன். அந்த ரிலேஷன் படி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி பை 2. ஸோ டிவிசிபிலிட்டி பை 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து இந்த 5 நம்பரில் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா அது டிவிசிபிலிட்டி பை 2. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, 6, 8, 7 அப்படின்னா 7 வந்து லாஸ்ட்டாக ஆட் நம்பர். ஓகேங்களா, ஆட் நம்பர் லாஸ்ட் டிஜிட் இருந்தால் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. அதே வந்து இங்கே திரும்ப ஒரு 6 வந்துச்சுன்னா லாஸ்ட் டிஜிட் 6ஆக இருக்குது, அப்போ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. 2க்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஸோ 2க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறோம்ல, லாஸ்ட் டிஜிட் எடுத்து அது 2ஆல் டிவிசிபிளான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். இதே 4க்கு என்னென்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்திருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 1, 3, 2, 4. ஓகேங்களா, ஸோ 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்திருப்போம். இந்த லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4ஆன்னு செக் பண்ணும். டிவிசிபிள் பை 4ஆக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்டையர் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4. ஏன் அப்படின்னா 4 வந்து ஒவ்வொரு 100க்கு ஒரு தடவை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ 4, 104, 204 அந்த மாதிரி. ஓகேங்களா, பட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2, 12, 22, 32 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் டிஜிட். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்க, 10th பிளேஸை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100th பிளேஸை வச்சு செக் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் இருக்கிறதுல 100th பிளேஸ் வரைக்கும் நம்ம தனியாக எடுத்துகிறோம். அதுக்கு பின்னால் வர்றது வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போது 24 தானே ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 2020 நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ வந்து 264 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இதில் 240 + 24 அப்படின்னு செக் பண்ணுறத விட நமக்கு வந்து 260 + 4ன்னு செக் பண்ணுறத விட நமக்கு 200 + 64ன்னு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஓகே. ஸோ அப்போது 4ஆல் இருந்துச்சு அப்படின்னா 2 லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். இதே 8னா லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட். இப்போ 1, 2, 3, 2ன்னு இருக்குது அப்படின்னா ஸோ 232 எடுத்து செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 8 × 25 வந்து 200, 8 × 29 வந்து 232. அப்போது 232 இஸ் டிவிசிபிள் பை 8. அப்போ 1, 2, 3, 2 டிவிசிபிள் பை 8. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்து செக் பண்ணணும். இது பேசிக்காக இதுலேருந்து ஒன்று நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வந்து 2^1. அப்போ லாஸ்ட் 1 டிஜிட். 4 வந்து 2 ஸ்கொயர். அப்போது லாஸ்ட் 2 digits. 8 வந்து 2 cube. அப்போ லாஸ்ட் 3 digits. இதே மாதிரி போனோம்னா 16 வந்து 2^4 லாஸ்ட் 4 digits. 32 வந்து 2^5 லாஸ்ட் 5 digits.
ஓகே. இந்த மாரி குடுத்தாங்கன்னா, ஒருவேளை ஒரு சம் குடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அவ்ளோ 32ஆல நம்ம 5 டிஜிட்டையும் வச்சு செக் பண்ணோமான்னா, அந்த மாரி தரமாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 5, 6, 8, 0, 1, 0, 2, 4 அப்படின்னு குடுத்துருவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம லாஸ்ட் 5 டிஜிட் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா, 32 ஸ்கொயர் வந்து 1024. சரிங்களா? ஸோ அவங்க ரொம்ப இர்ரேஷனலாலாம் அவங்க தரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஈஸியா சால்வ் பண்ற மாரி தான் குடுப்பாங்க. இப்ப இங்க ஏதாவது ஒரு 6 அந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து செக் பண்ணுவோம். அதுல வேற மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ 1024னா 32 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 32. இந்த 5680 இந்த என்டையர் நம்பர் அவ்வளோதான். ஸோ இந்த மாரி நம்ம பேசிக்கான நாலேட்ஜ் இருந்தா போதும். இந்த பேசிக்கான நாலேட்ஜ் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா வந்து, நம்ம நெறையா சம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றோம்னா, நம்ம நெறையா திரும்ப திரும்ப சால்வ் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு நமக்கு நார்மலா ரூல்ஸ்ல 2, 4, 8 தான் இருக்கும். ஒருவேளை 16 அண்ட் 32 குடுத்திருந்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை 64 குடுத்திருந்தாங்கன்னா, ஓகேங்களா? அவங்க என்ன மாரி குடுத்திருப்பாங்க அப்படின்னா, 5, 8, 7, 3 64னா லாஸ்ட் 6 டிஜிட்ஸ். ஸோ 1, 6, 4, 0, 0, 0 அந்த மாரி ஏதாவது குடுத்திருப்பாங்க. இல்லைனா 640, 64. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் எடுத்தீங்கன்னா, 64064 இஸ் டிவிசிபிள் பை 64. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 1001 இருக்கும் இதோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து டிவிசிபிலிட்டி பை 5. ஸோ ஒரு நம்பர் வந்து எப்படி 5 ஆல் டிவிசிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும், இல்லைனா 5ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 100, 105. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ரெண்டு லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஓகே 0 இல்லைனா 5ஆக இருந்தால் போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 0வாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 5க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் 0 ஆர் 5, 10க்கு வந்து 0 இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா, அதுக்கு பின்னால் வர எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ 10 வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 2. ஓகேங்களா? 10 வந்து 5 இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ 2வும் ஒரு ப்ரைம் நம்பர், 5வும் ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே. இப்போது 730 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 10. ஓகே ஃபைன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட் டிஜிட் 0 வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 5. அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு 10ஆல் இது டிவிசிபிளாக இல்லைன்னு தெரிஞ்சாலும் 10ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 5 அண்ட் 2ஆக இருக்குது. அதை வச்சு நான் செக் பண்ணனாவே போதும். செக் பண்ணும்போது ஒன்று நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து இது கோ ப்ரைமான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? கோ ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து டிவிசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களை 12ஆல் செக் பண்ண சொன்னாங்கன்னா, ஓகேங்களா? 12ஆல் செக் பண்ண சொன்னாங்கன்னா அந்த நம்பர் வந்து 3 அண்ட் 4ஆல் டிவிசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா? 3 அண்ட் 4 ஏன்னா 3க்கும் 4க்கும் கோ ப்ரைம்னா என்னென்னா இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் 1 வரும். அதுதான் கோ ப்ரைம். ஓகேங்களா? காமன் ஃபேக்டர் 1ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் தான் இருக்கணும், அது 1ஆக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 12க்கு செக் பண்ணுறேன்னா 12க்கு ப்ராப்பரான ரூல் கிடையாது. ஸோ 3 அண்ட் 4 செக் பண்ணோம்னா போதும். ஓகேங்களா? இதே 6 அண்ட் 2 செக் பண்ணலாமா அப்படின்னா 6 அண்ட் 2ல முடியாது. ஏன் அப்படின்னா 2 வந்து இட் இஸ் a ஃபேக்டர் ஆஃப் 6 அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது கூடாது. ஆனால் 3 அண்ட் 4 செக் பண்ணலாம். ஸோ 10க்கு 5 அண்ட் 2வும் ப்ரைமும் 5வும் ப்ரைம். ஓகேங்களா? அப்படியே நம்ம ஹையர் லெவலுக்கு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இப்போ திடீர்னு 26 இஸ் இட் டிவிசிபிள் பை 26ன்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா 2 அண்ட் 13. 26 வந்து 13 இன்ட்டு 2. அப்போ 2 அண்ட் 13க்கு செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஹையர் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் வந்து குரூப் பி எழுதுனாலும் இருக்கும், பேங்கிங்கில் வந்து நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ கிரேட் ஏ, கிரேட் பி எது எழுதுனீங்கனாலும் கான்செப்ட் இதுதான். சரிங்களா? ஸோ கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரே இதுதான். அதை நம்ம பேசிக்காக எக்ஸாம்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு கொஷினுக்கான டைம் தான் குறைஞ்சிட்டு வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ எந்த ஹையர் நம்பர் கொடுத்தாலும் ஓகேங்களா, ஸோ எந்த ஹையர் நம்பர் கொடுத்து அப்போ 24க்கு என்ன பண்ணுறதுன்னா 24க்கு 6 into 4 போக முடியாது, ஏன்னா அதுக்கு ரெண்டுக்கும் HCF 2. ஆனால் 8 into 3 போகலாமா ஓகேங்களா. அப்போ 24ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிளாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8ஆலையும் 3ஆலையும் செக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 24. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ நம்பர் டிவிசிபிள் பை 3ஆன்னு எப்படி செக் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இப்போ 3ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிளாக இருக்குன்னா ஸோ அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணால் வர்ற ஃபைனல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிவிசிபிள் பை 3ஆக இருக்கணும் ஓகேங்களா. இப்போ 1021 ஓகேங்களா, சாரி 1021ல் 1027 ஓகே 28 வரும். இல்லை ஓகே 1029. ஓகே ஸோ 1029 ஓகேங்களா. ஸோ 1029 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 + 2 + 9 ஸோ டோட்டல் வந்து 12. ஸோ 12 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 வரும், ரிமைண்டர் 0 வரும் ஓகேங்களா. அப்போது 1029 இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ சாரி டிவிசிபிள் பை 3. ஸோ இது பேசிக்காக என்னென்னா 990 + 39 எழுதுவோம். ஸோ 39 வந்து 13 into 3, 990 வந்து 330 into 3. ஸோ என்டையர் நம்பர் இஸ் 1029 இஸ் டிவிசிபிள் பை 3 ஓகேங்களா. ஸோ டோட்டல் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அது டிவிசிபிள் பை 3ஆன்னு செக் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இதுவே டிவிசிபிள் பை 6க்கு என்ன, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவிசிபிள் பை 6க்குன்னா ஸோ 3 2, ஏன்னா 6 வந்து 3 into 2, 3 into 2 = 6. அப்போது ஒரு நம்பர் வந்து 3ஆலையும் 2ஆலையும் டிவிசிபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிவிசிபிள் பை 6ன்னு சொல்லலாம். ஆர் an even number divisible by 3 ஓகேங்களா. ஸோ 3யும் 2வையும் செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஈவன் நம்பராக இருக்குது, அப்போது டிவிசிபிள் பை 3ஆக இருக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 6, அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ இந்த தேர்ட் டேபிள் எடுத்துங்க, 3 6 9 12 15 18 போயிட்டே இருக்குமா. ஓகே ஸோ இதில் 6ஆல் டிவிசிபிலிட்டி இருக்குங்கன்னா ஃபஸ்ட் ஈவன் நம்பர் எடுத்துக்கணும், ஆட் நம்பர்லாம் அடிச்சு விட்டுணும். ஆட் நம்பர் இருந்தால் டிஃபால்ட்டாகவே அது 6ஆல் டிவிசிபிள் கிடையாது. அப்போ 6 ஓகே 1 + 2 3, 3 இஸ் டிவிசிபிள் பை 3, 1 + 8 9, 9 இஸ் டிவிசிபிள் பை 3, அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ ஈவன் நம்பர் டிவிசிபிள் பை 3ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 6 ஓகேங்களா. 9க்கு அதே தான் ஓகேங்களா. 9க்கு வந்து 3யோட ஃபார்முலா இருக்குல்ல அதே தான், பட் என்னென்னா 3க்கு வந்து டிவிசிபிள் பை 3ஆன்னு செக் பண்ணுவோம், 9க்கு வந்து டிவிசிபிள் பை 9ஆன்னு செக் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ 729, 7 + 2 + 9 = 18. 18 is divisible by 9 ஓகேங்களா. அப்போ the number is divisible by 9. ஓகே ஸோ 126 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 into 16 சாரி 9 into 14, 9 into 14 தான் 9 into 14. அப்போ it is divisible by, ஏன்னா 1 + 2 + 6 = 9 ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுத்து டிவிசிபிலிட்டி பை 9 செக் கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ 1 3 8 7 4 6 5 2 3 1 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்படி ஒரு நம்பர் கொடுத்து இஸ் இட் டிவிசிபிள் பை 9ஆன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா டிவிசிபிள் பை 9ஆன்னு செக் பண்ணி இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணனா இதில் எந்தெந்த பேரெல்லாம் 9ஆ வரும் அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ 8 + 1 9ஆ, இதை அடிச்சுட்ருங்க. 5 + 4 9ஆ, இதை அடிச்சுட்ருங்க. 6 + 3 9ஆ, இதை அடிச்சுட்ருங்க. 7 + 2 9ஆ, இதை அடிச்சுட்ருங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குது 3 + 1 = 4. திஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9, அவ்வளோதான். ஸோ 9ஆ எதெல்லாம் கூட்டுனீங்கன்னா 9 வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ மிச்சம் இருக்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ எது எல்லாமே இப்போ இது வந்து ஒரு பேரு, 7 + 2 ஒரு பேரு, 6 + 3 ஒரு பேரு,
5 and 4 ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்துனா 9 வரும். இந்த பேர் அந்த பேராக இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, டிவிசிபிலிட்டி பை 11. ஸோ டிவிசிபிலிட்டி பை 11க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு வர்ற ரெண்டு ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வரும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு 11 கியூப் எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ வந்து 1331. சரிங்களா? 11 கியூபோட வேல்யூ வந்து 1331. ஓகே, இப்போது நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆல்டர்னேட்டிவ் இந்த 1 and 3, இந்த 1 and 3. ஓகே, ஸோ 1 + 3 minus 1 + 3. ஸோ 4 - 4 = 0ன்னு வரும். அப்போது 1331 டிவிசிபிள் பை 11. ஏன்னா நான் 11 கியூபாக இருக்குன்னா டிவிசிபிள் பை 11 தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் செக் பண்ணணும் 11க்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1342. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 3241. ஓகே, ஸோ 1 + 4 minus 3 + 2. ஸோ 5 - 5 = 0. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ டிவிசிபிலிட்டி பை 7. 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. சின்ன நம்பராக இருந்தால் ஒரு மெத்தட், பெரிய நம்பராக இருந்தால் ஒரு மெத்தட். இப்போ சின்ன நம்பராக இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ 161 எடுத்துக்கலாம். இல்லை 7 × 20 வந்து 140. அப்போது 7 × 5 வந்து 35. ஸோ 175. ஆமாம், ஸோ 175. 7 × 25 வந்து 175. இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இதை ரெண்டாக பிரிக்கணும். ஓகே, 17ஆவும் 5ஆவும் பிரிக்கணும். லாஸ்ட் டிஜிட் தனியாக எடுத்துக்கணும். லாஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸ்டெப் 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டெப் 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 = 10. இது ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17லேருந்து இந்த 10ஐ சப்ராக்ட் பண்ணணும். 17லேருந்து 10ஐ சப்ராக்ட் பண்ணால் 7 வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த 7ஐ வந்து இது டிவிசிபிள் பை 7ன்னு செக் பண்ணோம். 7 / 7 1, ரிமைண்டர் = 0. ஸோ 175 இஸ் டிவிசிபிள் பை 7. ஸோ வேறு ஏதாவது 174 போட்டிங்கன்னா, ஸோ 174 போட்டிங்கன்னா, ஸோ 17ஆவும் 4ஆவும் இது பண்ணுவோம். ஸோ 4 × 2 = 8. 17 - 8 = 9. 9 / 7 வந்து 1, ரிமைண்டர் 2. அப்போது 174 இஸ் நாட் டிவிசிபிள் பை 7. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். இது 7 சின்ன வேல்யூ வந்தால். ஓகேங்களா? ஸோ 7க்கும் 13க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். 7க்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். 13க்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? 13 நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ ரஃபாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு வேளை நம்பர் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1369851. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 3 3ஆக பிரிச்சுப்போம். ஸோ குரூப்பிங். ஓகேங்களா? இப்போது 11க்கு பண்ணோம் பார்த்தீங்களா? 11க்கு என்ன பண்ணோன்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற ஒவ்வொரு நம்பர் ஆட் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற குரூப் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது 1 + 851 இது ஒரு குரூப். ஓகேங்களா? அதுலேருந்து செகண்ட் குரூப்பை சப்ராக்ட் பண்ணுறோம். 369. ஒருவேளை தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் ஒன்று இருந்துச்சுன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் குரூப் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குரூப். அண்ட் நம்பரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி, ஆக்சுவலாக நான் நம்பரிங் வந்து இப்படி போட்டுறக்கூடாது. ஸோ நம்பரிங் வந்து இப்படி போடணும். 1 2 3. ஓகேங்களா? நம்பரிங் வந்து இப்படி தான் போடணும். ஸோ 1 + 851 852. ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, -369. ஸோ 2லேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் 3 4 8 7 4 483. ஓகேங்களா? இப்போ இந்த 483 7ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 483 / 7 6 × 42 63 9 ×
63 remainder 0. Yes. So அப்போ இந்த நம்பர் 1369851 is divisible by 7. ஓகேங்களா? ஸோ 3 பிரிச்சுக்குங்க. ஓகே, இது குரூப்பிங் அப்படின்ட்டு. ஸோ அந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறது. நம்பர் வந்து சின்னதாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குரூப்பிங் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆட் குரூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க, ஈவன் குரூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஈவன் 12 நம்பர் கொடுத்தாலுமே, ஓகேங்களா, 12 நம்பர் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 3 டிஜிட்டுக்கு வந்துடும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி 3 டிஜிட் வந்துடும். சம்டைம்ஸ் ரொம்ப மேக்ஸிமமாக 4 டிஜிட்டுக்கு போகும். ஓகேங்களா? பட் மோஸ்ட்லி 3 டிஜிட்லேயே நின்றும். ஓகேங்களா? ஸோ அப்படி 3 டிஜிட்டில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து டிவிசிபிலிட்டி பை 13. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 7க்கு வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 13 வந்து 13 இன்ட்டு 17 போட்டுக்கலாமா? 170, 15, 221. ஓகேங்களா? ஸோ 13 இன்ட்டு 17 வந்து 221. இதை செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 221. ஓகேங்களா? இது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். So 1 into 4 equal to 4. அதுக்கப்புறம் 22 plus 4 இது கூட ஆட் பண்ணுறோம் equal to 26. 26 divided with 13 equal to 2, remainder equal to 0. So அப்போ 221 is divisible by 13. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 13க்கும் 7க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். 7க்கு இன்ட்டு 2 மைனஸ் 13க்கு இன்ட்டு 4 ப்ளஸ். ஃபைனலாக 7ங்கிறதுனால டிவைட் பை 7 செக் பண்ணும், 13னால டிவைட் பை 13 செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை 13க்கு பெருசாக இருக்குது, ஓகேங்களா, 13க்கு பெருசாக இருக்குன்னா அதே ரூல் தான். ஓகேங்களா? ஸோ 3 டிவைட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் நம்பரிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 4 5 3 6 7 4. ஓகேங்களா? 2 4 5 3 6 7 4. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது 1 2 3. ஓகே. ஸோ 2 ப்ளஸ் 6 7 4 மைனஸ் 4 53 ஈக்குவல் டு ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ 2 ப்ளஸ் 674 676 minus 453 23 223. ஓகேங்களா? இப்போ இந்த 223 divided by 13 செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 13 1 டைம்ஸ் மிச்சம் 9 இருக்கும், 93 கேரி ஓவர் ஆச்சுன்னா ஸோ 13 into 7 91, ரிமைண்டர் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 13. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 13. ஓகே. ஸோ நாட் டிவிசிபிள், ஏன்னா ரிமைண்டர் வந்து 2 வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 7ஓட அதே ரூல் தான். ஸோ 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், குரூப்பிங் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை 7ங்கிறனால டிவைட் பை 7, 13ங்கிறனால டிவைட் பை 13. ஓகே. ஸோ இப்போது நம்பர் வந்து 111ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிவிசிபிள் பை 111 3 and 37ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் ஃபேக்டர்ஸ். ஸோ நான் சொன்னேன்ல அந்த பெரிய நம்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 24ஆக இருக்குது அப்படின்னா வந்து 8 and 3ஆல் டிவிசிபிளான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இஸ் இட் டிவிசிபிள் பை 8 and 3. 8 and 3. 16க்கு இந்த மாதிரி ரெண்டை செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? 16க்கு வந்து லாஸ்ட் 4 டிஜிட் எடுத்து தான் செக் பண்ணணும். லாஸ்ட் 4 digits. 36க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 and 4. இப்போ 56 வந்து கேட்டிங்கன்னா 8 and 7. ஓகே. 63 வந்து பார்த்தீங்கன்னா 7 and 9. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்னா எடுக்கிறது எல்லாமே கோ ப்ரைம்ஸாக இருக்கணும். ஸோ கோ ப்ரைம்ஸ்னால் வந்து HCF வந்து 1ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ 77 கேட்குறாங்க அப்படின்னா வந்து 7 and 11. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? பட் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கோ ப்ரைம்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஓகே. ஸோ 1001. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த 111
37 into 3 111 ஓகேங்களா. ஸோ 1001னா இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ 7னால டிவிசிபிளாக இருக்கா 11 13 77 91 143 1001 ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1001 ஓகேங்களா. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1001 இதில் ஏதாவது ரெண்டை வந்து நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 77 and 13 ஓகே ஆர் 7 11 and 13 சி இந்த 3ஆலே டிவிசிபிளாக இருக்கணும். 7ஆலே டிவிசிபிளாக இருக்கணும், 11ஆலே டிவிசிபிளாக இருக்கணும், 13ஆலே டிவிசிபிளாக இருக்கணும் ஓகேங்களா. ஆர் ஒரே நிமிஷம் ஓகே. ஸோ இந்த பேர் இந்த பேர் இந்த பேர் இந்த பேர் ஓகே. ஸோ 13 and 77ஆல் டிவிசிபிளாக இருக்கணும். 13 and 77ஆல் டிவிசிபிளாக இருக்குன்னா 13 11 7 இந்த 3ஆலே டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 1001. ஸோ 1001 நான் எதுக்கு செக் பண்ணணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரை ஓகேங்களா 356 into 1001 இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 356 356ன்னு வரும் ஓகேங்களா. ஒரு 3 டிஜிட் நம்பர் ரிப்பீட் ஆகுது 2 வாட்டி அப்படின்னா வந்து ஓகே 485 இந்த நம்பர் வந்து எதால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும். அது 1001 ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஏன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் 2 வாட்டி டிவிசிபிளாக இருக்குது அப்படின்னு 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 1001. ஏன்னா இதோட வேல்யூ வந்து 485 into 1001 ஓகேங்களா. ஒருவேளை ஒரு 3 டிஜிட் நம்பர் 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது 485 அப்போது அது 485 into 1001 ஓகேங்களா. 1001 அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, அது வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணி போடும்போது இங்கே 0வாக இருந்தால் தான் எது கூட மல்டிப்ளை ஆகாமல் 0ன்னு வரும் ஓகே. அப்போ டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 485 வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இது. ஸோ ஒரு வேளை ஒரு 2 டிஜிட் நம்பர் 48 ஒரு 2 டிஜிட்டாக ரிப்பீட் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இப்போ 4 வாட்டி வந்துருச்சா, அப்போது 4 1 இருக்கணும். ஸோ 10 அதுக்கு நடுவில் 3 0 இருக்கணும் இன்ட்டு 48 புரிஞ்சுங்களா. ஸோ ஒரு 2 டிஜிட் நம்பர் 4 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா 10 3 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா ஸோ 3 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா 10 2 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா 101 அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா வந்து ஸோ ஏதாவது ஒரு ட்ரிக்கியான சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக 1001ஆல் செக் பண்ணணும்னா நம்ம 13 77 செக் பண்ணணும். ஆனால் 77 ஒரு பெரிய நம்பர், ஆனால் 77க்கு 11 and 7 செக் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து டிவிசிபிலிட்டி பை 1111. ஸோ அதுக்கு வந்து 101 11 செக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 101 எப்படி செக் பண்ணால் நம்ம டிவைட் பண்ணி தான் செக் பண்ணணும். ஏன்னா 101 ஒரு ப்ரைம் நம்பர், 11க்கு நமக்கு தெரியும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஓகே. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவிசிபிலிட்டி பை 25 50 100 செக் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ 93 into 85 into 87 into 75 into 63 into 56. ஸோ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 100ஆன்னு கேட்பாங்க ஓகேங்களா. 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 into 4 ஆர் 5 into 5 into 2 into 2 ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் நம்ம என்ன பண்ணோன்னா 2 5ஐயும் 2 2ஐயும் கண்டுபிடிக்கணும். 2 5ம் 2 2ம் கண்டுபிடிச்சா இது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 100. ஸோ எங்கே ஒரு 5 கண்டுபிடிக்கலாம், இதை 17 into 5ன்னு எழுதலாம். இங்கே ஒரு 5ஐ நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா. இதை நான் என்ன பண்ணலான்னா ஆக்சுவலாக இங்கேயே இந்த 75ஐயே வந்து நான் 25 into 3ன்னு எழுதலாம். அப்போது எனக்கு இங்கே ஒரே இடத்துல 2 5 இருக்குது. ஸோ 5 into 5. ஸோ நான் 3 5ஐ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு 2 2 வேணும் ஓகேங்களா. ஸோ இந்த 56 நான் என்ன எழுதலாம் 7 into 8ன்னு எழுதலாம். இந்த 8ல் எத்தனை 2 இருக்குது 2 into 2 into 2. ஸோ அப்போ எனக்கு 3 5 இருக்குது ஓகே. எனக்கு டிவிசிபிள் பை 100ஆன்னு செக் பண்ண டிவிசிபிள் பை 100ஆன்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு 2 5ம்
2 2வும் தேவை, 2 5வும் 2 2வும் தேவை. பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க வைங்களேன், இதோட எண்டில் எத்தனை ஜீரோஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க வைங்களேன். ஓகே, சி 5 into 2 10, 5 into 2 10, 5 into 2 10. ஸோ எனக்கு 3 10 இருக்குது, 3 5 3 2 இருக்குது. ஒரு 5ம் ஒரு 2ம் மேட்ச் ஆச்சுன்னா 10 வரும். ஓகேங்களா? ஸோ 3 பேர் ஆஃப் 5 அண்ட் 3 பேர் ஆஃப் 2 இருக்கிறதுனால இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எண்டில் எத்தனை ஜீரோ வரும்னா 3 ஜீரோ வரும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து இன்னொரு 25 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு 5 into 5 இருக்குது. இப்போ எனக்கு 5 5 இருக்குது, ஆனால் 3 2 தான் இருக்குது. சரிங்களா? 5 5 இருக்குது, ஆனால் 3 2 தான் இருக்குது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனக்கு ஸ்டில் 1000 தான். ஏன்னா இந்த 5க்கு எனக்கு 2 மேட்சிங் 2 வேணும். மேட்சிங் 2 இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அது அது ஜீரோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ 3 5 இருக்குது, 3 2 இருக்குது, அப்போ தான் எனக்கு 0 0 0ன்னு வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து டிவிசிபிள் பை 1000. ஓகேங்களா? ஸோ 2 5 2 2 இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 100. ஒரு 5 ஒரு 2 இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 10. 3 5 3 2 இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 1000. ஒருவேளை இந்த இடத்துல 94 இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 94 இருக்கு. 94ங்கிறதுனா 47 into 2. ஓகே, அப்போ எனக்கு எத்தனை 5 இருக்குது? 5 5 இருக்குது, 4 2 இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு 2 நான் சேர்த்துட்டேன். ஓகேங்களா? 5 5 4 2 இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 10 ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டில் 4 0 வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? 5 and 2 மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் 10 வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி எத்தனை 5 and 2 மேட்ச் ஆகுதோ எத்தனை பேர் ஆஃப் 5 and 2, எத்தனை 5 and 2 ஜோடி இருக்கோ அத்தனை ஜீரோ வந்து கடைசியில் வரும். சரிங்களா? இப்போ 4 5 and 2 இருக்குன்னா அது 10,000ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 4 0 கடைசியில் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி நம்ம அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஈஸியாக மார்க் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதிலெல்லாம் நம்ம எக்காரணத்துக்கு ஒன்று யோசிக்கவே கூடாது. இப்படி கொடுத்துருக்காங்க, என்ன இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா உங்களோட வேலை என்னென்னா 5ஐயும் 2ஐயும் தேடுறது மட்டும்தான். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே ஓகே அடுத்து பர்சன்டேஜ். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள், பர் சென்ட். சென்ட்னா என்ன? 100. ஓகேங்களா? 100க்கு நிகராக நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறத பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாப்புலேஷன் க்ரோத்து, இந்த மாதிரி சம்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்து வரும். ஓகேங்களா? நமக்கு பர்சன்டேஜோட பேசிக்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமையே. ஓகேங்களா? இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறேன். ஓகேங்களா? அது 20% ப்ராஃபிட்டில் விற்கிறேன் அப்படின்னா 20% ப்ராஃபிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ்க்கு 120 ருபீஸ்க்கு விற்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ்க்கு 120 ருபீஸ்க்கு விற்கிறேன். இது ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ இதே பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குறேன், ஆனால் அதே 20%க்கு தான் விற்கிறேன். 100 ரூபாயில் 20%ங்கிறது 20, 50 ரூபாயில் 20%ங்கிறது 10. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 60. ப்ரப்போர்ஷன் அப்படியே மெயின்டைன் ஆகுதா? இதே 200 ரூபாய்க்கு வாங்குறேன், அதே 20%க்கு விற்கிறேன், அப்போ 40 ரூபாய். ஏன்னா அதே ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போது 240 வரும். ஓகேங்களா? ஸோ பர் சென்ட்னா எந்த வேல்யூவை கொடுத்தாலும் அதுக்கு 100 நிகராக வச்சிங்கன்னா, ஓகேங்களா, 100 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இதை போட்டு நம்ம குழப்பிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 60 ருபீஸில் 20% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 60யை 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 60 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதில் 20 பார்ட் என்ன? 100ல் 20 பார்ட் 20. அப்போ 60ல் 20 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 60ல் 100 பார்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதனால டிவைட் பை 100 போடுறோம். அப்புறம் அதுக்கு ஈக்குவலான 20 பார்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது இது கேன்சல் ஆகிடும். 6 into 2 12. ஓகேங்களா? அப்போ 20% ஆஃப் 60 இஸ் 12. ஓகேங்களா? ஸோ 100க்கு நிகராக 60 வச்சோம்னா அந்த 60ல் 20% வந்து 12. ஓகேங்களா? அதனால தான் எதுக்கு இந்த டிவைட் பை 100 போகிறோம்னா இதை 100 பிரிக்கிறோம். ஓகேங்களா? 75ஓட 10%னா ஏன் 75ஐ
டிவைட் பை 100 பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 75 100 பிரி. ஓகேங்களா? 75 100 பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் 10% பண்ணுறோம். இப்போ 75 கிலோ என்கிட்ட இருக்குது. அதில் 10% நான் டொனேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 கிலோ நான் 100 பிரிச்சுக்கிறேன். அப்போ 750 கிராம் வரும். 750 கிராமை வந்து அதுக்கப்புறம் 750 கிராம் எடுத்துடுறேன். அப்போ 7.5 கிலோ வரும். சரிங்களா? ஸோ இதுதான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜோட பேசிக்ஸ் இதுதான். இந்த பர்சன்டேஜோட பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ கொஷின்ஸ் வந்து பர்சன்டேஜ் பேசிக்ஸில் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த நான் மூவ் பண்ணிட்டே போவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் நான் எங்கே ஸ்டாப் பண்ண சொல்கிறேனோ அங்கே பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ 10 கொஷின்ஸ் போனதுக்கப்புறம் நான் திரும்ப ரிப்பீட் வந்து ஒவ்வொரு கொஷினும் நான் சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? பாஸ், சால்வ், பாஸ், சால்வ், பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, பாஸ் அண்ட் சால்வ், பாஸ், சால்வ். இப்போ பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. 7th கொஷின் வந்தாச்சு. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அகைன் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு கொஷின் தான் பேலன்ஸ் இருக்கு. லாஸ்ட் கொஷின் பாஸ் அண்ட் சால்வ். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணலாம். ஓகே. So numerator of a fraction is increased by 30% and denominator is decreased by 30%. Value of the fraction becomes 3/15. So fraction நேத்து பார்த்தோம், இன்னைக்கு percentage பார்க்குறோம். So fraction ஐயும் percentage combine பண்ணி நம்ம solve பண்ணுறோம். ஓகேங்களா? So numerator of the fraction actually வந்து நேத்து previous year question paperல நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஈவினிங் செஷனில் வந்ததில் நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அகெயின் சால்வ் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன். ஸோ பேசிக்காக அந்த ஃப்ராக்ஷன் வந்து XYன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? X/Yன்னு வச்சுக்கலாம். ஸோ நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 30%. இன்க்ரீஸ்ட் பை 30%னா 130 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம இப்படி போகலாம். ஸோ 30% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 100 + 30 divided by 100. இதுதான் 30% இன்க்ரீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா 130/100ன்னு வரும், ஈக்குவல் டு 1.3. டிக்ரீஸ்டு பை 30%னா 100 minus 35 divided by 100ன்னு வரும். அப்போது 65 divided by 100 ஈக்குவல் டு 0.65. ஓகேங்களா? இப்போது ஒருவேளை இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ 100க்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் 150% எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், பட் 100க்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 100க்கு கீழே இருந்துச்சு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் 1 போட்டு பாயிண்ட் போட்டு, இப்போ இந்த 2 வேல்யூ இருக்குல்ல, இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அப்போ 0.30ன்னு வருதுல்ல, இங்கே அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்கே அப்படி எழுதணும்னா 114 இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு மென்டல் கால்குலேஷன். ஏன்னா 12 × 9 வந்து 108, 12 × 10 வந்து 120. இப்போ 9.5 எங்கே இருக்குது? இதுக்கு நடுவில் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் தான் 9.5 இருக்குது. இந்த 12 மாறவே இல்லை, இது இப்படியே தான் இருக்குது. இது மட்டும் நடுவில் இருக்குது. அப்போ 108க்கும் 120க்கு நடுவில் 114 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நம்ம சால்வ் பண்ண மெத்தட். இது ஃபாஸ்ட்டாக. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே. இப்போ 3வது மெத்தட் பார்க்கலாம். ஓகே. ஸோ 3வது மெத்தட் என்னென்னா 5% லாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த லாஸை மொத்த ப்ரைஸ்ன்னு சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 120 லாஸ் வந்து 5/100, 5% லாஸ். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 20, இதுவும் கேன்சல் பண்ணால் 6. ஸோ லாஸ் வந்து ₹6. ஓகே, ₹6 வந்து லாஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 - 6 = 114. சரிங்களா? 120 - 6 = 114. அவ்வளோதான். ஓகே. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா
என்ன மெத்தடில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம 3 மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஸோ இதில் எது ஈஸியான மெத்தட் அப்படிங்கிற சம்ம பொறுத்தான். ஓகேங்களா? ஸோ கேள்வி தான் பதிலை முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி தான் ப்ராசஸையும் முடிவு பண்ணும். ஏன்னா இங்கே பதிலெல்லாம் சேம் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இது அப்ஜெக்டிவான ஒரு கொஷின், அதனால ஆன்சர் வந்து சேம் தான். ஆனால் எந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஷினை பொறுத்து. அண்ட் எந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஷினை பொறுத்து எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நிறையா சம் சால்வ் பண்ணிங்கன்னா தான் எந்த கொஷினுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு ஈஸியான ப்ராசஸ் எது அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ப்ராசஸ் இந்த சம்முக்கு எனக்கு என்னோட ப்ராக்டிஸில் ஐ ஃபைண்ட் திஸ் ப்ராசஸ் ஈஸி. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து 120 இல்லாமல் 100, 200, 400 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த ப்ராசஸ் போவேன். ஸோ லாஸை கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா டபுள் ஜீரோலேருந்து சப்ராக்ட் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கொஷினை பொறுத்து நான் என் ப்ராசஸை டிசைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ 2/5 ஆஃப் 17th ஆஃப் 3/5 ஆஃப் அ நம்பர் இஸ் 84. ஓகேங்களா? அதாவது நம்ம நேற்று பார்த்த ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 2/5 ஆஃப்னா இன்டூ 7/17th ஆஃப் 3/5 ஆஃப் அ நம்பர். அந்த நம்பர் வந்து என்னன்னு வச்சுக்கலாம். அது வந்து 84. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிக்கக்கூடாது, அந்த நம்பரோட 40% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 7 இது கேன்சல் ஆச்சுன்னா 7 × 12 வந்து 84. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 2. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2 × 5 × 17 × 5. ஓகேங்களா? ஸோ இதை வேணால் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண 10 × 17 × 5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்து வந்து சப்ராக்ட், அதாவது சால்வ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எடுத்தோன்னே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படி இருக்க வேணாம். ஓகேங்களா? இப்போ 40% ஆஃப் த நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 40% ஆஃப் த நம்பர் கண்டுபிடிக்கும் போது, ஸோ 40% என்ன 40 டிவைடட் பை 100 இன்டூ n, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 10 × 17 × 5 × 40 டிவைடட் பை 100. ஓகேங்களா? அப்போது 0 0 0 0 அவுட்டு. ஓகேங்களா? ஸோ 17 × 5 × 4. ஸோ 5 × 4 20, 17 × 20, 17 × 2 34, 0 அப்படியே போட்டலாம் 340. சரிங்களா? ஸோ அப்போ 340 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஸ்மூத்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. In an election, a candidate with 37% of vote loses. ஸோ 37% வாங்கி ஒருத்தர் தோத்துட்டார். ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா 5,20,000 ஓட்டு. ஓகேங்களா? 37% வாங்கி தோத்தாரு, 5,20,000 ஓட்டு. அவங்க என்ன கேட்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ தோத்தவர் 37%னா வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பார்னா, வின்னர் வந்து 63%, லூசர் வந்து 37%. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா, இது சப்ராக்ட் பண்ணால் 26%. சரிங்களா? இப்போ 26% ஓட்டு வந்து நமக்கு 5,20,000. ஓகே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 100%. 100% ஓட்டு தான் வின்னருக்கும் லூசருக்கும் பிரிஞ்சிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 26%, அது 5,20,000. இப்போ 100% என்னவா இருக்கும் அப்படின்னா, டைரெக்டாக ப்ரப்போர்ஷன். பர்சன்டேஜில் வந்து ஒரு வேல்யூ வருதுன்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் அந்த வேல்யூ டிக்ரீஸ். அப்போது இந்த மாதிரி ப்ரப்போர்ஷனேட்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ x ஈக்குவல் டு 5,20,000 divided by 26 into 100. சரிங்களா? ஸோ 26 into 2 வந்து 52. ஓகே. அப்போ 2 எழுதிட்டு இங்கே 4 0, 1 2 3 4, இங்கே 2 0. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 0 0. ஓகே. ஸோ 20 லட்சம் ஓட்டு. ஓகே. 2க்கு அப்புறம் 0 இருக்குது, அந்த ஒரே ஆப்ஷன் தான். அப்போ
இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ 26% ஒரு வேல்யூனா, ஒரு வேளை 25% ஒரு வேல்யூவாக இருக்குது அப்படின்னா வந்து 100%னா அந்த இதை இன்டூ 4 பண்ணலாம். ஏன்னா 25 இன்டூ 4 வந்து 100. அப்போது இதையுமே இன்டூ 4 பண்ணோம்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? So what is the cost price of article sold for 390 if 20% is the total gain? So 20% gain increase ஆயிருக்கு. ஓகே, நான் போட்ட முதல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 20% கெயின் அப்படின்னா நான் என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணணும்? 1 + 0.2 1.2. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ரெண்டு விதமாக போடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் மெத்தடில் போடலாம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 plus gain divided by 100 equal to selling price. ஓகேங்களா? selling price வந்து 319 கொடுத்துட்டாங்க. cost price வந்து அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ cost price வந்து அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 100 plus gain percentage வந்து 20 divided by 100. சரிங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ணோம்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 390, இந்த 100 மேலே போயிடும், இன்டூ 100 100 + 20 120 கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 0 0. ஸோ இதை நான் கிளாஸிஃபை பண்ணால் 32.5 32.5 இன்டூ 10 வந்து 325. ஓகேங்களா? 32.5 இன்டூ 10 வந்து 325. ஓகே. ஸோ இப்போ இது ஃபார்முலா வைஸ் போட்டோம். இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம். ஓகே, ஆர் நமக்கு தெரிஞ்ச பர்சன்டேஜ் மெத்தடில். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ இந்த ஃபேக்டர் தான் இது. ஸோ இவ்வளோ பெரிய கேல்குலேஷன் போட்டால அதுதான் இந்த 1.2 ஈக்குவல் டு 390. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 390 டிவைடட் பை 1.2. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 3900 டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12ஆல் 3 டைம்ஸ்னா 36, 6 கேரி ஓவர் ஆகும். ஓகேங்களா? சாரி 3 கேரி ஓவர் ஆகும். அப்புறம் 2 டைம்ஸ், அப்புறம் 6 கேரி ஓவர் ஆகும். 5 325. அவ்வளோதான். ஸோ 325 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதில் நம்ம டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் வச்சு ஒரு மெத்தட் இருக்குது, அது போகலாம். சி 390 rupees நம்ம ஃபைனல் ப்ரைஸ். ஓகேங்களா? அதுவே கெயின். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதை விட கம்மியாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா 425 இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? 525 இருக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், 340 325. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஈஸியாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ 340 எடுத்து நான் சால்வ் பண்ணி எனக்கு 390 வரலன்னா 325 ஆன்சர். 340 எடுத்து சால்வ் பண்ணி 390 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 340 எடுத்துட்டேன், அதை 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இல்லை அப்படின்னா 340 எடுத்துட்டேன், 340யோட 20% என்ன? 10% வந்து 34. 20%னா 34 × 2 68. புரிஞ்சுங்களா? 340யோட 10% வந்து 34. அப்போ 20% வந்து 68. சரிங்களா? இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 408 வரும். ஆனால் எனக்கு எவ்வளோ தேவை? 390 தான் தேவை. ஓகேங்களா? அப்போது எனக்கு இதுவும் வராது. அப்போ 325 தான். உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ an article is sold at 150% profit. What is the cost price to selling price? ஓகேங்களா? சி இந்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூ கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அப்சல்யூட் வேல்யூ, இந்த 319 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது அப்சல்யூட் வேல்யூ. இந்த இடத்துல வந்து அப்சல்யூட் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஓகே, இந்த காஸ்ட்டுக்கு தான் நான் வாங்கினேன், இல்லை இந்த காஸ்ட்டுக்கு தான் வித்தன்னு கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் 150% கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி இதோட 150% ப்ராஃபிட் எவ்வளோனா, இதை 150% ப்ராஃபிட் வந்து ஒரு 150 rupees. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 100% ப்ராஃபிட்னா 100 rupees, 150% ப்ராஃபிட்னா 150 rupees. அப்போ நான் எவ்வளோக்கு விற்றுருப்பேன்னா 100 + 150 =
250 அவ்வளோதான். 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 250 ரூபாய்க்கு விற்றேன். பிகாஸ் இட் இஸ் 150% ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டுருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ் என்னென்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 250 ரூபா. ஸோ 2/5. ஸோ 2:5 ரேஷியோ படி. ஸோ ரேஷியோ வந்து 4th கிளாஸில் தேர்ஸ்டே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2/5. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே திரும்ப ஆர்டிகல் இஸ் பாட் ஃபார் 250 rupees. வாட் இஸ் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் டு கெயின் 10% ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து, ஸோ நம்ம நார்மல் மெத்தட் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் 250னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் percentage divided by 100. Okay, so cost price on the 250 into 100 plus 10 divided by 100. So 250 into 110 divided by 100. So 0 0 0 0 போயிடும். 25 into 11 is equal to 275. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நார்மல் மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் போட போகிறோம் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ 250 rupees இதோட 10% என்ன, 250யோட 10% வந்து 25, அதுதான் ப்ராஃபிட். அப்போது 250 ரூபா ப்ளஸ் ப்ராஃபிட்டான 25 ரூபா சேர்த்துனா 275 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ கரெக்டாக போட்டு சர்வீஸ் வாங்கிட்டு போயிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது நார்மல் மெத்தட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. இது ஃபாஸ்ட்டாக கான்செப்ட் புரிஞ்சுன்னா போடலாம். ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன படிப்போம், பர்சன்டேஜ். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த சம் வேணாலும் நம்ம போடலாம். நமக்கு ஒரே ஒரு இது கொஷின் பேப்பர் புரியணும். ஓகேங்களா? ஸோ 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 10% ப்ராஃபிட்டு, 250ல் 10% வந்து 25 ரூபா. ஓகே, ஸோ 275. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 10,000. ஓகேங்களா? மேல்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ஃபீமேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ இதனால் பாப்புலேஷன் என்னவா மாறிச்சுன்னா 10,800 மாறிச்சு. ஸோ டோட்டலாக அந்த பாப்புலேஷனில் எவ்வளோ ஃபீமேல்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேல் ப்ளஸ் ஃபீமேல் வந்து 10,000, மேல் ப்ளஸ் ஃபீமேல் வந்து 10,000. ஸோ எல்லாத்துக்குமே XYன்னு எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே XYன்னு எடுக்க வேண்டாம். சம்டைம்ஸ் அந்த எக்ஸாக்ட் வேர்டு எடுத்துக்கங்க, வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துங்க, அது வந்து நமக்கு பின்னால் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேல் வந்து எவ்வளோ, 5% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. 5% இன்க்ரீஸ்னால் 1.05. ஃபீமேல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறோன்னா 1.10%. அப்போது 1.1 ஃபீமேல். ஸோ நெட் பாப்புலேஷன் எவ்வளோ, 10,800. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஏதாவது ஒன்றில் இன்னொன்று சப்ராக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபீமேல்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது மேல்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு எடுத்தோம்னா, ஸோ மேல்ஸ் ஈக்குவல் டு 10,000 மைனஸ் ஃபீமேல்னு வந்துடும். ஓகேங்களா? மேல்ஸ் ஈக்குவல் டு 10,000 மைனஸ் ஃபீமேல். ஸோ 1.05 இன்ட்டு 10,000 மைனஸ் ஃபீமேல் ப்ளஸ் 1.1 ஃபீமேல் ஈக்குவல் டு 10,800. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 105,000 மைனஸ் 1.05 ஃபீமேல் ப்ளஸ் 1.1 ஃபீமேல் இஸ் ஈக்குவல் டு 10,800. ஓகே, ஸோ இதையும் இது பண்ணோம்னா 0.05 ஃபீமேல் ஈக்குவல் டு, ஸோ இது அந்த பக்கம் போச்சுன்னா 10,800 மைனஸ் 10,500. ஓகே, ஸோ இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது 0.05 ஃபீமேல் வந்து 300. ஃபீமேல் இஸ் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 0.05 ஈக்குவல் டு 6,000. ஓகே, ஸோ 6,000 ஃபீமேல்ஸ் இருக்காங்க, 4,000 மேல்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4,000 மேல்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா 200 பேர். 6,000 ஃபீமேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும்போது 600 பேர். ஸோ டோட்டலாக பாப்புலேஷன் 800 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் is first decreased by 20% and then increased by 10%, net change in the price.
இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம 100 அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 100 ருபீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 20%. 20% குறைஞ்சிச்சு. 100லேருந்து 20% குறைஞ்சிச்சுன்னா 20 ரூபா குறையும். அப்போது 80 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா 100 மைனஸ் 20. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு பை 10%. இதில் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்க்ரீஸ்டு பை 10%. 80ல் 10% 8 ரூபா. அப்போ ப்ளஸ் 8 ருபீஸ். அப்போ 88. ஏன்னா 80 + 8. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டால் நெட் சேஞ்ச். ஓகே, நெட் சேஞ்ச்னா இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ 100 மைனஸ் 88 ஈக்குவல் டு 12. ஸோ நெட் சேஞ்ச் வந்து 12%. 12% சேஞ்ச் ஆகி. இப்போ இதே 200 ரூபாயா இருந்துச்சுன்னா அங்கே வந்து 176 வந்திருக்கும். 100க்கு 88 வந்து 12% நெட் சேஞ்ச். 200 ரூபாய்க்கு 176 வந்து அதுவும் 12% நெட் சேஞ்ச் தான். நெட் சேஞ்ச் வந்து மாறவே மாறாது. ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜில் தான் மாறிடுது. அப்சல்யூட் வேல்யூ இப்போ இந்த இடத்துல டிக்ரீஸ்ட் பை 10 ருபீஸ்னு கொடுத்தாங்கன்னா டோட்டலாக வேறு. எங்கேயுமே அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கல, எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்து அப்படியே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின். Annual increase in the percentage of population is 5% and the present number of people is 16,000. What will be the population in 3 years? So இது வந்து பார்த்தீங்கன்னா successive increase, successive discounts ஒன்று இருக்குது, அதை நாளைக்கு பார்க்கலாம். இது successive increase. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 16,000 இருக்குது. ஸோ ஆரம்பத்தில். ஸோ அடுத்த வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5% தானே? ஸோ 1.05. அடுத்த வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ திரும்ப 1. அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 5%, அப்புறம் இது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5%. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சால்வ் பண்ணவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். ஓகே, பார்க்க. பட் என்றைக்குமே புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் சொன்னல கொஷின் தான் நம்மளோட ப்ரொசீஜரை டிசைட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி போயிடாது. ஏன்னா 3 வாட்டி வந்துச்சு அப்படின்னா 3 வாட்டி வந்துச்சுனாவே இந்த 5% 10% வந்தால் கியூப் ரூட் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 16,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 16,000 இருக்குது அப்படின்னா 3 0 இருக்குது. அப்போ இதை நம்ம ஃபேக்டர் ஃபார்மில் எழுதினோம்னாவே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதினோம்னாவே நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆக வாய்ப்பு. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை வச்சு இதை சால்வ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறேன்? ஸோ 16,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 5%. ஸோ 5%னா 100 + 5 டிவைடட் பை 100, அதுதான் 5% இன்க்ரீஸ். ஸோ 105/100. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 105/100 இன்ட்டு 105 ஆர் 105/100 கியூப். ஏன்னா 3 வாட்டி இல்லை இப்படியே வச்சுக்கலாம். 105/100 இன்ட்டு 105/100. ஏன்னா 3 வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இதுவே சால்வ் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ எடுத்தோன்னே இதெல்லாம் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இது ஏதாவது சால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம நிறையா சம் போடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா, ஏன்னா அதுதான் நிறையா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு மாடல் நம்ம பார்த்துட்டோம்னாவே போதும். ஓகேங்களா? இப்போது இது வந்து 21 டிவைடட் பை 20. இதே 110 வந்துச்சுன்னா 11/10. 104/100 வந்துச்சு அப்படின்னா 27/25. 106 வந்துச்சு அப்படின்னா 28/25. 102 வந்துச்சுன்னா 26/25. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ இது 21 20 21 20 21 20. ஓகேங்களா? ஸோ 16,000 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20. ஓகேங்களா? இப்போது 0 0 0 0 0 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 × 2 × 2 வந்து 8. ஸோ அப்போது இந்த 3 2 கேன்சல் ஆகி இந்த 16 கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் 2 வரும். இப்போ புரிஞ்சுங்களா நான் ஏன் எடுத்தோன்னே இந்த மாதிரி போகாதீங்கன்னு சொன்னதுக்கு? ஸோ 20 × 20 × 20 வந்து 8,000. ஸோ 16,000 டிவைடட் பை 8,000 2 வரும். ஓகேங்களா? அப்போது 2 × 21 2 × 21 வந்து 42. 21 × 21 441. 21 × 21 441. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுமா அப்படின்னா
இந்த கொஷினுக்கு தேவையில்லை. அப்புறம் எப்படி ஆன்சர் போடுறது? சி 2 into 11 வந்து, ஸோ 2 into 1 வந்து 2, 2 into 11 வந்து 22, 2 into 21 வந்து 42. அப்போது லாஸ்ட் டிஜிட் இங்கே 2ஆக இருக்குது, லாஸ்ட் டிஜிட் இங்கே 2ஆக இருக்குது, லாஸ்ட் டிஜிட் இங்கே 1ஆக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற எதை மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டில் 2 தானே வரும். ஆன்சரில் எத்தனை இதில் லாஸ்ட்டில் 2 இருக்குது? இதில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதில் ஒரு 2, இதில் 1 இருக்குது. லாஸ்ட்டில் 2 இருக்கிறதும் 1 இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் 2 இருக்கிறது ஆன்சராக வரும். நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதில் தான் லாஸ்ட்டில் 2 இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது மட்டும்தான் ஆன்சர். சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டி இதை சால்வ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து கொஷின் பேப்பர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ 10% அது கிளாஸ் ஓவர். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க சக்ஸஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10% க்ராஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னொரு 18 கிளாஸஸ் ஆர் 90%. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்டு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் உங்கள் கூடயே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற 18 கிளாஸஸும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். பேரலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட செகண்ட் செஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் அந்த ஏரியா வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் அகைன். தேங்க்யூ.